பல்லடம் பகுதிகளில் குப்பைகளை கொட்டக்கூடாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் MS ஆனந்தன் ஆட்சியரிடம் மனு அளித்தார். திருப்பூர் மாநகராட்சி குப்பைகளை பல்லடம் பகுதியில் கொட்டுவதால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாவதாகவும் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும் எனவும் மனுவில் கேட்டுக்கொண்டுள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு வடபத்திரசாய் சன்னதியில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. உற்சவத்தில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். (2021) கொண்டுவரப்பட்ட தீர்ப்பாய சீர்திருத்த சட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு விசாரணையை ஒத்திவைக்க மத்திய அரசு கோரிக்கை வைத்ததற்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளார். நான் ஓய்வு பெற்றதற்கு பிறகுதான் சில வழக்குகளை விசாரணைக்கு கொண்டு வர வேண்டும் என அரசு நினைக்கிறதா? எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக கூறிவிடுங்கள் என்றும், மத்திய அரசின் செயல்பாடு என்பது நீதிமன்றத்திற்கு இழைக்கும் அநீதி என தலைமை நீதிபதி கூறியுள்ளார். கோவை மாவட்டம் சந்தைப்பேட்டை பகுதியில் புறம்போக்கு நிலத்தை திமுக கவுன்சிலர் ஆக்கிரமிப்பதாக கூறி அப்பகுதி மக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கும் இப்பகுதியை ஒட்டியுள்ள புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்த திமுக கவுன்சிலர் மற்ற நபர்களுக்கு விற்பனை செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.